வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் இனி யாரும் எதற்காகவும் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்களே எடுக்கப் போகிறீர்கள். நீங்களே மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உயரப் போகிறீர்கள். ஆம், ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் குருபனுடைய வக்ரம். அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உழைக்கும் வர்க்கத்தினரில் இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த ரிஷப ராசி முதல் ராசியாக வரும். கண்டிப்பா சிறு வயதிலேயே பெரிய பொறுப்புகளையும் குடும்ப பாரத்தையும் தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள். உழைக்கும் வர்க்கத்தில் இவங்க கண்டிப்பா உண்டு. அதுல இருந்தா மாற்று கருத்தம் இல்லை. இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். களத்திரத்திற்கும் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் காரகரம் சுக்கிர பகவான். அதனாலேயே இவர்களுடைய தன்னுடைய வாழ்க்கைக்குண்டான தேவையை பூர்த்தி செய்வதில் தாமதமாக இருப்பார்கள். ஆனா உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கைகளில் கொடுக்க போறார். அதுல எந்த மாற்று கருத்தம் இல்லை. அக்டோபர் 9 வக்ரம் அடையக்கூடிய குரு 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை அவர் வக்ரத்தில் இருக்க போறார். இடைப்பட்ட இந்த 2 காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் அனைத்தையும் உங்களுக்காக நடத்தி கொடுக்க போகிறார். மற்றவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்காக நீங்கள் வாழ தொடங்க ஆரம்பிக்க போகிறீர்கள். கிடைக்காத உரிமைகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். அது எந்தெந்த விஷயம்? குறிப்பிட்ட ஒரு 5 விஷயத்துல நன்மை நிச்சயம் உண்டு. இந்த குருவான் உங்களுடைய ஜென்மத்திலிருந்து வக்ரம் அடைகிறார். அதனால எதிர்பாராத காதல் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். பிள்ளைகள் வழியில ஒரு நன்மையும் அல்லது குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. டிகிரி போன்ற பட்ட படிப்புகள் கண்டிப்பா வாங்குவீங்க. படிப்புல வைத்த அரியெல்லாம் சரி செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் வழி இருந்த பிரச்சனை சரியாகும். காதல் தோல்வி ஏற்பட்டிருந்தாலும் மீண்டும் மலரும் காதல். ஸோ இதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, நண்பர்களிடம் உறவுகளிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள், இதன் ரீதியாக ஏற்பட்ட பிரிவு பிளவு சரியாகி மீண்டும் ஒன்று சேர்வார்கள். பிரிந்த கணவன் மனைவி இணைவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் முக்கியமாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, பதவியில் இருக்கக்கூடியவங்க, பெரிய ஆட்களுடைய கண்டிப்பாக அவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவருடைய பழக்க வழக்கம் ஏற்படும், தொடர்புகள் உண்டாகும். அந்த தொடர்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை எதிர்பாராத ஒரு மாற்றத்தோடு ஏற்படுத்தி உச்சத்தை தொட முடியும். நல்ல ஒரு மாற்றமாக அது உங்களுக்கு இருக்கும். பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க. மேலும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 11 மீன ராசியில் ராகு அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. வேலை தொழில் விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டு. பலதரப்பட்ட வேலை வாய்ப்புகளும் தொழிலும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் வழியில் பணவரவு உண்டு. அதனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தொழில் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வேலை தொழிலில் எதிர்பார்க்க லாப வரவுகள் நிச்சயமான முறையில் உண்டு. கொடுத்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு சரியான ஒரு நேர காலகட்டங்கள். அதனால் பணப்பிரச்சனை சரியாகணும்னு நினச்சா காலம் சரியாக இருக்குது, கேட்டு வசூல் பண்ணிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். மேலும் உங்களுடைய ரிஷபத்திற்கு 10ஆம் வீடான கும்பத்தில் சனிவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். சனியும் வக்ரம். ஸோ இந்த நிலைப்பாடுகளில் பூர்வ ஜென்ம கர்ம தோஷங்கள் நீங்கும், சர்வதோஷம் நீங்கும், செவ்வாய் தோஷங்கள் நீங்கும். தெய்வ வழிபாடு, அதுவும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடுகளை இந்த தருணத்தில் பண்ணுகின்ற பொழுது உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்களாலும் நிவர்த்தி அடைஞ்சு விதியை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், ஒரு வேலை தொழிலாக இருக்கட்டும் அமைச்சு கொள்ள முடியும். ஏன்னா விதிக்காரகன் சனிவான் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சிருப்பது ரொம்ப நல்லது. கடமைகள் முடியும். பெற்ற கடன், பிள்ளை கடன் என கடமைகள் முடிந்து நிம்மதி சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ விதியை மாற்றக்கூடிய ஒரு வழி, ஒரு வாய்ப்பு குரு வக்ரத்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தோஷமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் விதியாக இருந்தாலும் மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். விட்டுறாதீங்க, வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.